சொல்லலாமா? அல்லேலூயா. பலர் காலை ஆராதனை மாலை ஆராதனை வந்துருக்கீங்க. காலையிலும் வந்துட்டு மாலையிலும் ஓடி வந்துருக்குறாங்க. அவங்க நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. பாருங்க, தூங்கலாம், இல்லை வேற ஏதாவது செய்யலாம், இல்லை வேற ஏதாவது வேலைகள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வர்றாங்க. சில காலையிலையும் ஓடி வர்றாங்க. வயதான நாளிலும் ஆண்டவர் சமூகத்துக்கு காலையில் ஓடி வர்றாங்க. இப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளை பார்க்கும்போது நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு அதற்கேற்ற பலனை கொடுப்பார். நாங்கள் இந்த பூமியில் ஒரு பிரமாணம், ஒன்று மாறாத பிரமாணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், விதைப்பும் அறுப்பும் ஒரு மாறாத பிரமாணம். எதை மனிதன் விதைக்கிறானோ அதை அறுப்பான். இது ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, பூமிக்குரிய ரீதியிலும் சரி. நீங்க ஆவிக்குரிய ரீதியில எதை விதைச்சாலும் அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். அது மாதிரி பூமிக்குரிய காரியத்தில் நீங்க விதைக்கும் போது அதற்கேற்ற பலனை தேவன் கொடுப்பார். அப்ப அவர்களுடைய பிரயாசங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பலனை கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? தூக்கம் வந்துருச்சா? எத்தனை பேர் வெளி போட்டு இருக்கிறீங்க? பக்கத்தில் பச்சை உற்சாகமா இருக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. இன்றைக்கு அன்னைய தினம். காலையிலே நிறைய அம்மாமார்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். 3 அம்மாமார் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம சபையில நிறைய அம்மாமார்கள் இருக்கிறாங்க. எல்லா தாய்மார்களும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, தாய் ஸ்தானம் சாதாரணமானது அல்ல. அது ரொம்ப கஷ்டம். ஈஸியாக நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் ஒரு உண்மையிலே நல்ல அன்பு தாய்மார்களுடைய பிரயாசங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். சில நேரம் பாருங்க, வீட்டில் அப்பாவுக்கு இருக்கிற மதிப்பு அம்மாக்களுக்கு சில நேரம் இருக்காது. பொதுவாகவே நம்ம கலாச்சாரங்களே அப்படித்தான். ஆண்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. உண்மைங்களா பொய்க்கலாம். பெண்ணுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. மறந்துடாதீங்க, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சில நேரம் பாருங்க, சபையில் கூட பாஸ்டருக்கு கொடுக்குற மதிப்பை யாருக்கு கொடுக்க மாட்டாங்க, பாஸ்டர் கொடுக்க மாட்டாங்க. சிலருக்கு பிடிக்காது. பாஸ்டர்மா செய்தி கொடுத்தா சிலருக்கு பிடிக்காது. பாஸ்டர்மா கொடுக்குற ஆலோசனை சிலருக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் அவங்க மேலே அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்க மேலே அந்த கிருபையை வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி தான் சகோதரிகள் மார்களும் சபையில் முக்கியமானவங்க. சகோதரிகளை ஏளனமாக நினைக்கக்கூடாது. குறிப்பாக தாய்மார்களை நம்ம கனம் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக தாய்மார்களுக்காக நம்ம ஜெபிப்போம். குறிப்பாக நம்ம சபையில் இருக்கிற தாய்மார்களுக்காகவும், ரசிக்கப்பட்ட எல்லா தாய்மார்களுக்காகவும், இன்னும் ரசிக்கப்படாமல் இருக்கிற நிறைய அம்மாமார்கள்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் வர நாட்கள் அந்த அம்மாமார்கள் எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வரணும். இதற்காக ஒரு கனமணி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முடிஞ்ச கரங்களை உயர்த்தி அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அப்பா, எங்க சபையில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு, பிள்ளைகளை நடத்துகிற பொறுப்பு, புத்தியுள்ள ஸ்திரீயாய் தங்கள் வீட்டை கட்டி எழுப்புகிற எல்லா தாய்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சரீர பிரகாரமான நல்ல பலனை கொடுப்பீராக. ஆவி பிரகாரமாக நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. கர்த்தர் எங்கள் சபையில் இருக்கிற எல்லா தாய்மார்களையும் அபிஷேகித்து ஆசீர்வதித்து தெபரால்களாய் எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. அவங்க வீட்டுக்கு ஒரு தெபராலா இருக்கட்டும் ஆண்டவரே. சபைக்கும் ஒரு தெபராலா இருப்பார்களாக. எல்லா தாய்மார் மேலையும் விசேஷித்த கிருபையும் அபிஷேகமும் காணப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, முழு உலகத்துல இன்னைக்கு அன்னைய தினம் கொண்டாடுறாங்க. எல்லா ரட்சிக்கப்பட்ட தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லார் மேலையும் கிருபைகள் பெருகுவதாக. ஆண்டவரே, அவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு தாயாராய் தனது சந்ததியை உமக்குள்ள நடத்துகிற கிருபையை எல்லா தாய்மார்களுக்கும் கொடுப்பீராக ராஜா. ஒரு விஷயம் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கிற, உண்மை அறியாமல் இருக்கிற, இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிற எத்தனையோ சகோதரிமார்கள் உண்டாண்டவரே, கர்த்தர் அவர்களையும் தொடுவீராக ராஜா. இந்த நாட்கள் அவர்களையும் தொட்டு ஆண்டவர் உமது பரிசுத்த ஆலயத்துக்கு கொண்டு வருவீராக. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்னைய தின வாழ்த்துக்கள். கர்த்தர் நமது சபையில் இருக்கிற எல்லா தாய்மார்களையும், முழு உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதோடு கூட இந்த மாலை நேரத்தில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். காலை ஆராதனையில ஆவியானவர் உள்ளத்துல ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை வைத்தார். அநேக தேவ பிள்ளைகள் ஆதி அன்பை விட்டுவிட்டார்கள்.
ஆதி அன்பை இழந்து போனாங்க. ஆதி அன்பிலே குறைந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள், காணப்படுகிறார்கள், காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நமது சபை அப்படி இராமல் நமது குறைவிலிருந்து நிறைவை நோக்கி ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. இதை குறித்து நான் மனசில் ஆழமாய் சிந்தித்த போது ஒரு புத்தகத்தை வாசிக்க நினைத்தது. அங்கே அந்த ஆக்கியோன் எழுதின சில வார்த்தைகள் என் உள்ளத்தை தொட்டது. இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட அந்த வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை பேசுவாராக. கண்களை மூடி இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஜெபிப்போமாக. எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த மாலையில் கர்த்தரினோடு பேச வேண்டும்? காலை ஆராதனையில் கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு தந்தார். நமது நாட்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் அதிநிலை காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். நாம் காத்திருக்கும் போது அவரது திட்டங்கள் நிறைவேறும் என்று ஆண்டவர் காலையில் பேசினார். இந்த மாலையிலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேச அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்குள்ள தாகம் இருக்குமானால் ஆண்டவரை பேசு என்று எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவார். நம்ம எல்லாருக்கும் அன்பின் பரலோக பிதாவே, இன்று நீர் என்னோடு கூட பேசுவீராக. எங்களை நீர் உமது வார்த்தையால் மன்னாவால் திருப்தியாக்குவீராக. விசேஷமா அந்த வார்த்தையை ஆண்டவரே அப்பா கேட்கிற உள்ளங்கள், ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமா வலைதளத்தின் மூலமா கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரை பேசும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அதை மறைத்துக் கொள்ளும் ஒரு வசனம் எங்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஒரே பகுதியை திருப்பி வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18-19 வசனங்களை சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம். புதிய ஏற்பாட்டிலே 266வது பக்கம். 18-19 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொண்டீர்களா? புதிய ஏற்பாட்டிலே 266வது பக்கம் வாசிக்கலாம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இந்த மாலை நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். இந்த எபேசு சபையாருக்கு ஜெபித்த ஒரு ஜெபத்தில் ஒரு காரியம், அறிவு கெட்டாத தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இதே சபைதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்த்தோம். அவர்கள் ஆதி அன்பை விட்டார்கள். அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின சபை ஆதி அன்பை விட்டதாய் காணப்பட்டது. இந்த மாலை நேரத்திலே என்னுடைய ஜெபமும் எல்லா தேவ பிள்ளைகள், இன்று நீ கேட்கிற இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் மாத்திரமல்ல, என் வாஞ்சை எல்லா சபையாரும் இந்த வசனத்தை கேட்க வேண்டும். ஆமென். அப்படி எல்லா தேவ பிள்ளைகளும் அன்பிலே வல்லவர்களாய் மாற வேண்டும். கிறிஸ்துவை நேசிக்கிற அன்பிலே, கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த உண்மை அன்பிலே வல்லவர்களாய் மாற தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த அன்பை குறித்து பவுல் சொல்லும்போது ஒரு 4 காரியத்தை உலக மொழியிலே சொல்லுகிறார். 18ஆம் வசனம் வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட, நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன போட்டிருக்கு? அகலம், நீளம், ஆழம், உயரம். அல்லேலூயா. சோத்திரம். கொஞ்சம் என் கூட சேர்ந்து சிந்திக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பாருங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம். ஸ்தோத்திரம். இந்த
இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம், இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? நான் பழைய ஏற்பாட்டில் இருந்து இந்த 4 காரியத்துக்கும் ஒப்பனையான சில வார்த்தைகளை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். என் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? 103வது சங்கீதம். கிறிஸ்துவின் அன்பின் அகலம் என்ன சொல்கிறது? 103ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 103ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் என்ன? கிறிஸ்துவின் அன்பின் அகலத்தின் அர்த்தம் என்ன? வேதம் சொல்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும். நல்ல கவனிங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும். திசை கரெக்டா? அது இந்த பக்கம் சூரியன் உதிக்குது. அப்ப மேற்குக்கும் கிழக்குக்கும். அப்ப பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் அகலம், அகலம், இவ்வளவு அகலம். கிறிஸ்துவின் அன்பின் அகலம் எதை வெளிப்படுத்துகிறது? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நமது பாவங்களை என்ன பண்ணினாராம்? நம்மை விட்டு விலக்கினார். அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த அன்பின் அகலத்தின் அர்த்தம் என்ன? தேவன் நமது பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்கினார். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு அகலம் இருக்கிறதோ அவ்வளவு அகலமாய் நம்மை நேசித்ததால் நமது பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி விட்டார். எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். பிறந்ததிலிருந்து நம்ம செஞ்ச பாவத்துக்கு சோத்திரம் அளவு இருக்கா? கடந்த நாட்களிலே நான் ஒரு இடத்துக்கு போனபோது ஒரு 2 பேர் பேசின வார்த்தை என்னை கொஞ்சம் சிந்திக்க வைத்தது. ஒரு அம்மா சொல்றாங்க, எப்படியோ சொர்க்கம் போயிடணும் அப்படின்றாங்க. இன்னொரு அம்மா அதுக்கு பதில் கொடுக்குறாங்க, நம்மலாம் சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க. அப்ப நமக்கே தெரியுது, ஐயோ நம்மளாம் எங்க போற ஆள் இல்ல, சமுத்திரம் சொர்க்கம் போற ஆள் இல்ல. நமக்கே தெரியுது. ரட்சிக்கப்படாதவங்க 2 பேரும், ரட்சிக்கப்படாத 2 பேரும் பேசுறாங்க. எப்படியோ சொர்க்கம் போயிடணும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. இன்னொரு அம்மா சொல்றாங்க, சொர்க்கம் போக நினைக்கிறியா நீ அப்படின்றாங்க. அப்ப பாருங்க, அவங்களுக்கே தெரியுது. அப்ப பாருங்க, நமக்கே தெரியும் நமது பாவங்கள், நாம் செஞ்ச தவறுகள், நாம் செஞ்ச அக்கிரமங்கள், நாம் செஞ்ச மீறுதல்கள், நம்முடைய குறைகள். ஆனா கிறிஸ்துவின் அன்பின் அகலம் என்ன? நமது பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு அகற்றி விட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு ஒரு மீட்பு உண்டானது. இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டானது. இயேசுவின் இரத்தத்தால் நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, கழுவப்பட்டது. கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார், கழுவி இருக்கிறார். இது கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பின் அகலத்தின் அடையாளமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அன்பின் அகலத்தை யோசித்து பாருங்க. நம்ம பாவின்ற ஸ்தானத்துல இருக்க வேண்டிய நம்மை பரிசுத்தம் என்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாட்களில் சகோதரர்கள் கூட்டத்தில் அந்த வார்த்தை என்னை தொட்டது. பரிசுத்த சகோதரரே என்று வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. அப்பா, வார்த்தையை வாசிக்கவே எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. நம்மளை குறித்து வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள், உங்களையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்தவான்களாக முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாவிகளா தான் இருந்தோம், ஆனால் அவரது அன்பின் கிரியை, அவரது அன்பின் செயல், அவர் அன்பின் அகலம் நம்மை பரிசுத்தமாய் மாற்றினது. நமது பாவங்களை எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு அகற்றி விட்டது. அவரது அன்பை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்க இருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் நான் தாழ்மையா சொல்றேன், உங்க ஜெப நேரத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிச்சதுக்காக நீங்க நன்றி சொல்லணும். ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிச்சாரு, அதை நினைச்சு நீங்க இயேசுப்பாவுக்காக நீங்க என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். செய்றீங்களா? செய்யற பழக்கம் இருக்கா? ஆமென். இன்றும் நான் சில நேரம் நினைச்சு பார்ப்பேன்,
ஒருவேளை நான் ரட்சிக்கப்படலைன்னா என் வாழ்க்கை எங்க போயிருக்கோம்? ஒருவேளை நான் இயேசுவை அறியாது இருந்தேன்னா நான் ஒருவேளை நரகத்தின் பாதையில போய் கொண்டு இருந்திருப்பேன். பணம் இருந்திருக்கலாம், பொருள் இருந்திருக்கலாம், இல்ல உலக நண்பர்கள் இருந்திருக்கலாம், என்னென்னமோ இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு நித்திய ஜீவன் இருந்திருக்காது. அன்பு தேவ பிள்ளைகளை இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் நான் தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்க ரட்சிப்பின் மேன்மையை மறந்துட்டாங்க, பாவ மன்னிப்பின் மேன்மையை மறந்துட்டாங்க. பாவ மன்னிப்புக்கு ஆண்டவர் கொடுத்த விலையேற பெற்ற விலை கிரயத்தை சாதாரணமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஏன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யறாங்க நினைக்கிறீங்க? அவங்க ஆண்டவருடைய உண்மையான அன்பை சரியா அறியல, அந்த அன்பின் அகலத்தை உணர்ந்து கொள்ளல, அதுக்கு தேவன் கொடுத்த விலை கிரயத்தை அவங்க புரிந்து கொள்ளல. அதனாலதான் இயேசுவை மீண்டும் மீண்டும் அவர்கள் சிலுவையில் அடைகிறார்கள். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, எல்லாம் அபிஷேகம் பெற்றாச்சு, மீண்டும் மீண்டும் இயேசுவை எதில் அடிக்கிறாங்க? சிலுவையில் அடிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளா இருக்கிறார்கள். காரணம், கிறிஸ்துவின் அன்பின் அகலத்தை சரியாய் உணரவில்லை. இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் தாழ்மையா சொல்றேன், ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்புக்காக கொஞ்சம் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. இல்லாததை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த விலையேற பெற்ற ஆசீர்வாதம் ரட்சிப்பு மறந்துடாதீங்க. பாவம் மன்னிப்ப நீங்க எங்க போனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அடிக்கடி சமீபத்தில் கூட ஒன்னா சொன்னேன், உங்களுக்கு நல்ல சுகம் வேண்டுமானால் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பணம் கொடுத்து நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சுகம் என்று சொல்லும்போது ஒரு மெடிசனை, ஒரு சப்போர்ட் தான். ஹீலிங் இஸ் ஃப்ரம் காட். மெடிக்கல் சப்போர்ட் வேணா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்க நல்ல ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கலாம். இல்ல நல்ல படிப்பு வேணும்னா ஒரு நல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போய் படிப்பை வாங்கிக்கலாம். இல்ல நீங்க நல்லா சம்பாதிக்கணும்னா பெரிய கம்பெனில, பெஸ்ட் கம்பெனில போய் நல்லா கடினமா நீங்க முயற்சி செஞ்சு உழைச்சு பல லட்சங்களை சம்பாதிக்கலாம். இப்படி பல காரியங்கள் நீ செய்ய முடியும். ஆனா நீங்க பாவம் மன்னிப்பு பெற இயேசுவை விட்டா வேற வழியே இல்லை. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட அவரது அன்பை விட்டா வேற ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அதை மறந்து போறாங்க. சிலுவையை குறித்த சிந்தனை அநேகருக்கு இல்லை. கிறிஸ்து எனக்காக ஜீவன் தந்தாரே, நான் பாவியா இருந்தேனே, ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் கழுவினாரே என்று சிந்திக்கிற சிந்தனை பல தெய்வ பிள்ளைகளுக்கு இல்லை. அதனாலதான் மீண்டும் மீண்டும் அவங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பாவின்ற உணர்வு இல்லாததுனால, ஆண்டவர் எனக்காக அன்பு செலுத்தின அன்பை சிந்திக்காததுனால மீண்டும் மீண்டும் அவங்க என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க? பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாநிலத்தில் தாழ்மையா சொல்றாங்க, வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை மன்னிச்சதை நினைச்சு, நீங்க பாவியா இருந்ததை நினைச்சு, ஆண்டவர் என்ன என் மேல வச்ச அன்பினால என் பாவத்தெல்லாம் என்ன வச்சு அணைச்சு விட்டாரே என்று நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. இந்த சங்கீதத்துல நம்ம முதல் வார்த்தையை வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் அன்பின் அகலம் என்ன? அவர் என் பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என்னை விட்டு அகற்றினார். அல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்பின் அகலத்தை உணர்ந்து கொண்டீர்கள்? என்ன அந்த அகலம்? என் பாவங்களை தூர தள்ளி போட்டார். அவர் அன்பின் அகலம் சொல்லி முடியாதது. என் பாவங்களை எல்லாம் அவர் தூரமாக்கினார். கரங்களை உயர்த்துகிறேன், சொல்லுமா அல்லேலூயா. அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நீளம் என்ன? அதே சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பின் அகலத்தை பார்த்தோம். அன்பின் அகலம் எதை போதிக்கிறது? ஆண்டவர் நம் மீது இந்த பாவத்தை எல்லாம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா தள்ளிட்டார். அகலம். அப்ப நீளம், அவருடைய அன்பின் நீளத்தை பாருங்களேன். வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பின் நீளம் என்ன? அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை
ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய நன்மைகள் நீளம் எவ்வளவு தூரம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் அல்ல, உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள், உங்கள் தலைமுறையே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய அன்பின் நீளத்தை பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவன் சந்ததியை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டார். பாருங்க, வேதத்துல பார்க்கிறோம், அவர் முற்பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அவருக்கு பயந்தவர்களை 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். அவர் அன்பின் நீளத்தை பாருங்களேன். சில நேரங்கள்ல இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இதை மறந்துடுறாங்க. ஏதோ நான் சர்ச்சுக்கு வர்றேன், ஏதோ என் தேவை சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சா போதும், இல்லை இன்னைக்கு எனக்கு சுகம் கிடைச்சா போதும், இல்லை இன்னைக்கு நான் பாஸ் பண்ணிட்டா போதும், இன்னைக்கு எனக்கு ஏதோ நன்மை கிடைச்சிட்டா போதும் நினைக்கிறாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் அன்பின் நீளம் பாருங்க. பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் குடும்பத்தை சாதாரணமா நினைச்சிடறாங்க. குடும்பத்தை ஏற்படுத்துறது கர்த்தர், குடும்பம் என்ற அமைப்பை உண்டாக்குறது கர்த்தர், பிள்ளைகளை கொடுக்கிறது கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்வது கர்த்தர். அப்ப குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. கணவனை இன்னைக்கு அநேகர் மதிக்க மாட்டாங்க. அநேக மனைவிமார்கள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை செலுத்த மாட்டாங்க. கணவனை கணம் பண்ண வேண்டிய விதத்துல கணம் பண்ணாம இருப்பாங்க. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுகிற காரியத்துல ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி கணவன்மார்கள் சில நேரங்களில் மனைவிய அன்பு செலுத்த மாட்டாங்க. அவங்க மேல எப்படி எரிஞ்சு விழுந்து கொண்டு இருப்பாங்க, அன்பு செலுத்தாம இருப்பாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஒரு நாள் அப்படி பண்ணிடாதீங்க. கிறிஸ்து குடும்பத்துல ஒரு பெரிய அங்கமா இருக்கிறார். முப்புரி நூல் அறாது. கணவன் மனைவி என்கிற உறவுக்கு நடுவே இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. இயேசுவை மையமா வைத்து நமக்கு குடும்பம் இருக்குமானால் அது பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, எத்தனை விவாகரத்து பார்க்கிறோம், எத்தனை கணவன்மார்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறத செய்தித்தாள்ல பார்க்கிறோம், எத்தனை மனைவிமார்கள் கணவனுக்கு துரோகம் பண்றதை பார்க்கிறோம், பெற்ற பிள்ளைகளை ரோட்ல போட்டுட்டு கள்ள தொடர்போடு ஓடுகிறவர்களை பார்க்கிறோம். அங்க எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில நம்ம தேசம் இருக்கிறது. இன்னைக்கு சபைகளுக்குள்ளும் அநேக தேவ பிள்ளைகள் இப்படி ஆண்டவருடைய அமைப்பை, ஆண்டவர் கொடுத்த குடும்ப ஆசீர்வாதத்தை மறந்து போவது உண்டு. குடும்ப ஆசீர்வாதத்திலிருந்து விலகி போவது உண்டு. நான் தாழ்மையா சொல்வேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த குடும்பம் பெரிய ஆசீர்வாதம். அதை ஒரு காலமும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த கணவன் ஆண்டவர் கொடுத்த ஒரு மகிமை, உங்களுக்கு தேவன் கொடுத்த மனைவி கர்த்தர் கொடுத்த ஈவு, புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தர் கொடுத்த ஈவு, the gift from God என்று வேதம் சொல்கிறது. அப்ப மனைவி தேவன் கொடுத்த பெரிய பரிசு, அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க பெரிய சொத்து சேர்க்காம இருக்கலாம், உங்களுக்கு மனைவி பெரிய சொத்தா இருப்பாங்க. அது மாதிரி கணவன் உங்களுக்கு பெரிய அலங்காரம், அவர் இருந்தா ராஜா இருப்பது போல உங்க வீட்டுல கணவன் இருப்பது ஒரு பெரிய மகிமையின் அடையாளம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஆமென். சரி, அது மாதிரி பாருங்க, அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். பாருங்க, பிள்ளைகள் சந்ததி சந்ததி ஆண்டவருடைய அன்பின் நீளம் பாருங்க. பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையுமே ஆசீர்வதிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பண்ற பெரிய தவறு என்னன்னா, நம்ம குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்தாம போயிடுவாங்க. கணவன் மனைவி தேவனை தேடாம போயிடுவாங்க. பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்தாம போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஏற்ற வழிகளில பிள்ளைகளை வளர்க்காம போயிடுவாங்க. நான் தாழ்மையா சொல்றேன், உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குரிய வழியில நடத்தலைன்னா அவங்க இரத்த பலியை குறித்து கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தல, அவங்கள ஜெபத்துல நடத்தல, அவங்கள இயேசு அதிக நடத்தல, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் அவர்களை குறித்த கணக்க உங்களிடத்துல கேட்பார். ஏன் ஆலயத்துக்கு வரல, ஏன் ஜெபத்துக்கு வரல, ஏன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல, ஏன் வேதம் வாசிக்கல, ஏன் ஜெபிக்கல, அந்த கணக்கு உங்க மேல கேட்கப்படும். எத்தனை பேருக்கு சத்தத்தை கேட்கிறீங்க? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்குரிய வழிகளை நடத்தாம விட்டு விடுவீர்களா என்றால் அதை குறித்து தேவன் ரொம்ப கோபப்படுவார். ஏலியை குறித்து கர்த்தர் கோபப்பட்டார். அவர்கிட்ட அழகா ஆண்டவர் சொன்னார், என்னை காட்டிலும் நீ உன் பிள்ளையை ரொம்ப மதிக்கிற. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பெரிய பிரச்சனை தெரியுமா?
பாஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு பிள்ளைகளை கூட்டு வரல கேட்கும் போது பெற்றோர்கள் அழகா சொல்லிடுறாங்க, தூங்கிட்டாங்க பாஸ்டர், ஸ்கூலுக்கு தூங்க விட மாட்டாங்க, வேற ஏதாவது ஃபீஸ் கட்டி டியூஷனுக்கு தூங்க விட மாட்டாங்க, வேற ஏதாவது நிகழ்ச்சிக்கோ ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு எழுப்பி அனுப்பிடுவாங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு எழுப்பி அனுப்பிடுவாங்க. சர்ச்சுக்கு வர நாள் மட்டும் தூங்குனா பரவாயில்ல, என் பிள்ளை என்ன ஆகட்டும், இலைப்பாரி தூங்கட்டும், ஏன்னா தூங்குனா என் பிள்ளை நல்லா இருக்கும், அதனால என்ன பண்ணட்டும், தூங்கட்டும்னு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களை கவனிச்சிருக்கிறீங்களா? அவங்க எரி நரகத்துக்கு அந்த பிள்ளையை தள்ளுறதுக்கு அவங்க பெற்றோர் தீர்மானம் பண்றாங்க. அந்த பிள்ளைய பாவத்துல தள்ளுறதுக்கு, பிசாசின் வலையில தள்ளுறதுக்கு பெற்றோரே ஒரு காரணமா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிசாசு அவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். நீங்க செய்யற அந்த சின்ன முதல் படி அவர்களை நரகத்துக்கு கொண்டு போகிற பெரிய ஆயுதமாய் மாறிவிடும். நினைச்சிடும் அந்த பிள்ளை வாழ்நாள்ல, எங்க அம்மா மாதிரி அம்மா இல்லப்பா, என்னை தூங்க வைக்கிறதுல என் பிள்ளை எங்க அம்மா எப்படி எவ்வளோ பிரியமா இருக்கிறாங்க, எங்க அப்பா மாதிரி அப்பா இல்லப்பா, என்னை தூங்கினாலும் பரவாயில்ல சர்ச்சுக்கு வேணாம் அப்படின்றாங்களே. அப்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க சொல்றீங்களோ சொல்லலையோ 9 மணி வரைக்கும் என்ன பண்ணும் அந்த பிள்ளை, நல்லா தூங்கும். நீங்க வாரமே அடிச்சு எழுப்பிருந்தீங்கன்னா, சோறு போட மாட்டேன், நீ கத்தரை தேடாம ஜெபிக்காம வேலை வாசிக்காம உனக்கு ஆண்டவரை தேடாம நீ இருந்தீங்கன்னா வீட்டுல உனக்கு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிள்ளை கத்தரை தேடுற பிள்ளையா மாறி இருக்கும். கரங்களை உயர்த்துறலையே சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் ரொம்ப வருந்துகிற ஒரு காரியம், கிறிஸ்தவ தாய்முறையில பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்க்க முயற்சி பண்றாங்க, படிப்பை சேர்க்க முயற்சி பண்றாங்க, அது வேற நல்ல நல்ல காரியங்களை திறமைகளை சேர்க்க முயற்சி பண்றாங்க. அவங்க ஆவிக்குரிய காரியத்துல வளர அநேக பெற்றோர்கள் முயற்சி பண்றது இல்லை. நான் ரொம்ப வருந்துறேன், நான் ரொம்ப துக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் ரொம்ப கலங்குறேன். ஏன் கேட்டீங்கன்னா, ஒருவேளை கூட சிந்திச்சு பாருங்க, நீங்க 100 கோடி உங்க பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க, ஆனா அந்த பிள்ளை ஆத்துமா நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகுது. 100 கோடி யாருக்கு சொந்தமா? சிந்திச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு உலகத்துல பெஸ்ட் படிப்பு கொடுத்துட்டீங்க, டாப் நாலேஜபிள் பர்சனா உங்க பிள்ளை வந்துருச்சு, ஆனா ஆத்துமா ரட்சிக்கப்படல, நஷ்டம் அடைகிறது. அந்த பிள்ளை எங்க போகும் யோசித்து பாருங்க. இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதனால நான் தாழ்மையா சொல்றேன், உங்க பிள்ளைகளை முதல்ல கர்த்தருக்குரிய வழியில நடத்துங்க, கர்த்தருக்குரிய காரியங்களை போதிங்க, கர்த்தருக்குரிய வழிகளில் அவங்களை வளர்க்க உற்சாகப்படுத்துங்க. இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் தேவராஜ்யத்துக்கு எழுதியிருக்கிறாங்கன்னா அவங்க சாட்சியை போய் கேட்டு பாருங்க. அவங்க பெற்றோருடைய ஜெபம், கண்ணீரின் ஜெபம். ஒரு முறை ஒரு நல்ல ஊழியக்காரர் அவர் வாழ்வின் சாட்சியை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அவர் அழகாய் சொன்னார், என் சிறு வயதில் எங்க அம்மா வசனம் படிக்கலாட்டி சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்கார்ந்து இடத்துல எந்திரிக்க கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணி கொண்டு வருவாங்க. இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்க பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்களா ஒரு இடத்துல, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை டயத்துக்கு வர்றாங்களா உங்க பிள்ளைகள்? நீங்க முதல்ல நேரத்துக்கு வர்றீங்களா? 9 மணி ஆறாதுன்னா நீங்க 9:30 வந்தா உங்க பிள்ளை 10 மணிக்கு தான் வரும். நீங்க 10 மணிக்கு வந்தா உங்க பிள்ளை 12 மணிக்கு வரும். நீங்க வரலைன்னா உங்க பிள்ளைங்க 2 வாரம் வராது. நீங்க 1 வாரம் வரலைன்னா உங்க பிள்ளைகள் சோத்திரம் 2 வாரம் வராது. ஏன்? அவங்க நினைப்பாங்க, எங்க அம்மா அப்பாவே இப்படி இருக்கிறாங்க, நாங்க இப்படி இருந்தா என்ன அப்படின்ற எண்ணம் வரும். நீங்க முன்மாதிரியான பெற்றோரா இல்லை. அப்ப பாருங்க, அந்த ஊழியக்காரர் சொல்லும் போது சொன்னார், சிறு வயதுல ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலன்னா, ஒரு சங்கீதம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலன்னா எனக்கு எங்க அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க, அதுக்காகவே படிப்பேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் சிக்கனும் மட்டனும் கிடைக்கும். அன்னைக்கு வசனம் படிக்கலாட்டி என்ன கிடைக்காது? சாப்பாடு கிடைக்காது. வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கிற கறி சாப்பாடும் கிடைக்காம போயிருமேன்னு பயந்துக்கிட்டு படிச்சேன். ஆனா எனக்கு தெரியாது, பின்னாட்கள்ல தேவராஜ்யத்துக்காக நான் இப்படி ஒரு ஊழியம் செய்வேன்னு தெரியாது. இந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றினது. இன்னைக்கு கர்த்தர் என்னை பல தேசங்களுக்கு, பல இடங்களுக்கு தேவராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்துகிறார். கரங்களை உயர்த்துறலையா சொல்லுமா அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை எப்படி நீங்க வளர்க்குறீங்க? உங்க பிள்ளைகளை ஜெபத்துல வளர்க்குறீங்களா? உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்க்குறீங்களா? நீங்க முன்மாதிரியா இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் ஆலயத்துக்கு கொண்டு வரவில்லை முன்மாதிரியா இருக்கிறீங்களா? நீங்க 9 மணிக்கு வர பெற்றோரா இருந்தா அவங்க 9 மணிக்கு வந்துருவாங்க. நீங்க ஜெபிக்கிற பெற்றோரா இருந்தா அவங்க ஜெபிப்பாங்க. நீங்க ஊழியர் செய்யற பெற்றோர்னா உங்க பிள்ளைகள் ஊழியர் செய்வாங்க. நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பெற்றோரா இருந்தீங்கன்னா, சாட்சியுள்ள பெற்றோரா இருந்தா உங்க பிள்ளைகள் சாட்சியுள்ள பிள்ளைகளா மாறுவாங்க.
நிச்சயம் சில நேரம் இருக்கலாம். நீங்க நல்லவர்களா இருக்கும்போது உங்க சில நேரங்களில் சில பிள்ளைகள் தவறான வழியில போகலாம். ஆனா ஏன் ஜெபம், ஏன் வாஞ்சை, கர்த்தர் உங்களை காட்டில் உங்க பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா நமது பிள்ளைகளை கர்த்தருக்குரிய வழியிலே நடத்துகிறோமா? கிறிஸ்துவின் அன்பின் நீளம் உங்களோட முடியல, உங்க சந்ததி, உங்க தலைமுறையின் மேல் கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏதோ நீங்க ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, ஏதோ நீங்க மனம் திரும்பினது மாத்திரம் அல்ல, உங்க பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்ததி சந்ததியார் கர்த்தர் உங்க குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அவர் அன்பின் நீளம் தலைமுறைக்கானது. வேதத்துல நீங்க படிச்சு பாருங்க, தாவீதை குறித்து சொல்லுவார், நீ என் பிரமாணத்துக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் உன் சந்ததியில் இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கு ஒரு புருஷனை வைப்பேன். சாலமோன் ஆண்டவர் சொல்லுவார், சாலமோனை நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தா உன் சந்ததியை நான் இந்த ராஜாங்கத்துல நிலைநிறுத்த பண்ணுவேன். இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு சொல்லுவார், சந்ததி சந்ததியான ஆசீர்வாதம். அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பின் நீளம் உங்க சந்ததிக்கானது, உங்க தலைமுறைக்கானது, உங்க பிள்ளைகள் பிள்ளைகளுக்கானது. அதை உணர்ந்து கொண்டு அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் திட்டத்தை புரிந்து கொண்டு அவர் சித்தத்தில் இருப்பீர்கள் என்றால் தானியா விசுவாசிக்கிறேன், உங்களை காட்டில் உங்க பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க பிள்ளைகளை காட்டில் அவங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை காட்டிலும் அடுத்த வருகிற தலைமுறை கர்த்தர் வருகை தாமதிக்கு மட்டும், கர்த்தருடைய வருகை இருக்கு மட்டும் உங்க சந்ததி கர்த்தருடைய சந்ததி எனப்படும், கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கிற தலைமுறையா இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புறீங்க? எத்தனை பேர் என் சந்ததியே கர்த்தரை தேட வேண்டும் என்று விரும்புறீங்க? என் மாஞ்சனாது தாங்க, நானும் நீ வீட்டாலும் போவோம் என்றால் கர்த்தரை சேவிப்போம். உங்க தீர்மானம் என்ன எனக்கு தெரியாது. என் கண்ணீர், என் ஜெபம், என் வைராக்கியம், நானும் என் வீட்டாலும் போவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுக்கு தனிப்பட்ட தீர்மானம் வேணும். உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கா? நான் என் குடும்பம் கர்த்தரை பின்பற்றுகிற குடும்பமா இருப்போம். நானும் என் மனைவி, நானும் என் கணவனும், நானும் என் பிள்ளைகளும் வைராக்கியம் உள்ள சந்ததியான குடும்பமாய் நிற்போம் என்ற தீர்மானத்தோடு இருந்து பாருங்க. கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக அவரின் அன்பின் நீளம் உங்க சந்ததி சந்ததியாக காணப்படும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. எப்படி சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் குடும்பம், என் சந்ததி உமது அன்பின் நீளத்தால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. சீக்கிரமா பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அன்பின் ஆழம். கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் வாசிக்கலாமா? 13ஆம் வசனத்தை வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, அன்பின் அகலத்தை பார்த்தோம். மேற்குக்கு கிழக்குக்கு நமது பாவங்களை என்ன பண்ற? புறமை தள்ளுகிறார். அன்பின் நீளத்தை பார்த்தோம். நீளம் என்ன? ஒரு சந்ததி, தலைமுறை, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சந்ததி முழுவதும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அன்பின் ஆழம் வேதம் சொல்கிறது. அன்பின் ஆழம் 13ஆம் வசனம் வாசித்தோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. ஆழம் பாருங்களேன். கர்த்தர் என்ன பண்றாரா? இறங்குகிறாரா. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து நமக்காக என்ன பண்றார்? இறங்குகிறார். அல்லேலூயா. அன்பின் ஆழத்தை பாருங்களேன். எங்க இருக்கிறார்? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் உங்களுக்காக எனக்காக என்ன பண்றார்? அங்கிருந்து இறங்குகிறார். என்ன காரணம்? அவர் நம் மீது வைத்த அன்பு. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். அவர் அன்பின் ஆழம் உன்னதத்திலிருந்து உங்களுக்காக இறங்குவார். உங்க ஜெபத்தை கேட்கும்படி இறங்குவார். உங்களை விடுவிக்கும்படி இறங்குவார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி இறங்குவார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி இறங்குவார். உங்களை மீட்கும்படி இறங்குவார். உங்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் இறங்குவார். வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தரும் இறங்குவார். அல்லேலூயா. இது அவரது அன்பின் ஆழத்தின் அடையாளம். உயர்ந்த இடத்தில் இருக்கிற தேவன் நமக்காக தாழ்ந்து இறங்குகிறார். உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தார். பரலோக மேன்மையை ஒரு பொருட்டா எண்ணாமல் மனுஷ சாயலா இறங்கி வந்தார். அன்பின் ஆழத்தின் அடையாளம். அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் இறங்குறீங்க? ஒரு ஆளுக்கு நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமாவது நீங்க போய் இறங்குவீங்க.
நேசிக்காத ஆளுக்கு இறங்க மாட்டீங்க, நேசிக்காத ஆளுக்கு கொஞ்சம் கூட செய்ய மாட்டீங்க, இல்லை கொஞ்சம் செய்வீங்க, ஏதோ செய்யணுமே செய்வோம். ஆனா உண்மையா நேசிக்கிற ஆளுக்கு எவ்வளவு தூரம்னாலும் போய் இறங்குவோம். ஒரு பேங்க்குக்கு போறீங்க, ஒரு சின்ன காரியம் நடக்கணும், உங்களுக்காக மேனேஜரே ஓடி வந்து எல்லாம் செஞ்சா எப்படி இருக்கும்? அப்பா, பேங்க் மேனேஜர் எனக்காக இவ்வளவு தூரம் வந்து செய்யறாரு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம், நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம், அதை நினைச்சு பெருமைப்படுவோம், அதை நினைச்சு பரவசம் அடைவோம். இந்த பேங்க் மேனேஜரை இவ்வளவு தூரம் இறங்கி செய்யறாருன்னா, இவ்வளவு தூரம் செய்யும் போது இவ்வளவு சந்தோஷப்படுறோம்னா, வானத்தையும் பூமியை படைத்த தேவன் ஒரு தகப்பன் போல உங்களுக்காக இறங்கி வந்து அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா! அது அவரது அன்பின் ஆழத்தை காண்பிக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க மேல தேவன் வைத்த அன்பினாலே அவர் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்வார். விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக இறங்குவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல எனக்காக அவர் இறங்குவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றி, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கடைசி ஒரு காரியம், அவர் அன்பின் உயரம். வாசிக்கலாம் 11ஆம் வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா! பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ, இந்த உயரம் எவ்வளவு பெருசா இருக்கோ, அது போல தேவனுடைய அன்பின் உயரம் யாருக்கு மேல இருக்குன்னா, அவருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தர் வைத்த கிருபையும் பெரிதா இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நான் தாழ்மையா சொல்றேன், உங்க மேல தேவன் வைத்த அன்பின் உயரத்துக்கு இல்லையே இல்லை. இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் கர்த்தர் உங்க மேல வைத்த அன்பினாலே பெரிதான கிருபை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா! இன்னைக்கு நான் பார்த்ததுல ஒண்ணு என்ன தெரியுமா? நான் தாழ்மையா சொல்றேன், அநேக தேவ பிள்ளைகள் தேவன் அவங்க மேல வச்ச திட்டத்தை, மகிமைய, ஆசீர்வாதங்களை உணர்றதே இல்லை. அவங்க மேல தேவன் வைச்சிருக்கிற பெரிய நன்மைய மறந்தே போயிடுறாங்க. அவங்க என்னவெல்லாம் சாதாரணமா வாழணும்னு நினைக்கிறாங்க, உலக மனுஷன் மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க, உலக மனுஷன் மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறாங்க, உலக மனிதன் மாதிரி ஏதோ வாழ்ந்தா போதும் நினைக்கிறாங்க. ஆனா நான் தாழ்மையா சொல்றேன், உங்க மேல கர்த்தர் பெரிய கிருபை வச்சிருக்கிறார். பெரிய கிருபை. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிதான கிருபைய அவர் அன்பினால் உங்க மேல வைத்திருக்கிறார். உங்க மேல தேவன் வைத்த திட்டம் பெரியது. தேவன் உங்க மேல வைத்த நோக்கம் பெரியது. தேவன் உங்க மேல வைத்த ஆசீர்வாதம் பெரியது. தேவன் உங்க மேல வைத்த அபிஷேகம் பெரியது. காரணம், அவ்வளவு உயரமான அவரது அன்பு உங்கள் மேல் இருக்கிறது. அதை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட அந்த கேளுங்க, ஆண்டவரே அந்த கிருபை என் மேல வெளிப்படட்டும், அந்த மகிமை என் மேல வெளிப்படட்டும், அந்த ஆசீர்வாதம் என் மேல இருக்கட்டும். இந்த விசுவாசத்தோடு முன் செல்லுங்கள். நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், இந்த கிறிஸ்துவின் அன்பின் உயரமான கிருபை உங்க மேல இருந்து எப்போது நடத்துவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா! எத்தனை பேர் அந்த அன்புல வல்லவர்களா மாறுறீங்க? உங்க மேல தேவன் வைத்த அன்பு சாதாரணம் இல்லை அன்பானவர்களே. கிறிஸ்துவின் அகலம் உங்க பாவங்களை எல்லாம் புறத்தள்ளி இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பின் நீளம் உங்க தலைமுறையை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் உங்களுக்காக எவ்வளவு இறங்க முடியுமோ இறங்கி உங்க வாழ்க்கையை மீட்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பின் உயரம் உங்க மேல தேவன் பெரிதான கிருபையை வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இதை உணர்ந்து ஒவ்வொரு நாள் நீங்க கிறிஸ்துவிலே வருவீர்கள் என்றால் நீங்க அந்த அன்பில உறுதியாய் கடைசி வரை நிற்க முடியும். அந்த அன்பில உறுதியாய் நீங்கள் பலப்பட முடியும். நீங்கள் குறைவுள்ளவர்களாய் அல்ல, அன்பிலே பெருகுகிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பிலே வளர்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பிலே முன்னேறுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அன்பில் எத்தனை பேர் பெருக விரும்புறீங்க? அந்த அன்பில் எத்தனை பேர் வளர விரும்புறீங்க? குறைந்தவர்களாய் அல்ல, நாளுக்கு நாள் முன்னேறுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைப்பாராக. அப்படி இளவென்று ஜெபிக்கலாமா? எல்லாரும் இளவென்று ஜெபம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா! ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா! நன்றி தகப்பனே,
நன்றி தகப்பனே. அப்பாட்ட கேளுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இதிலே வளர்ந்து பெருகுகிற கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரகமம சந்தினி மக்கதரகப்பதனமா. எபேசு சபை ஆதி அன்புல குறைவா இருந்தது. இந்த நாளில் எங்க இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் தாழ்மையா கேட்கிறேன். நீங்க கிறிஸ்துவின் அன்புல முன்னேற ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவின் அன்புல பெருக ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவின் அன்பில வளர ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியே ஜெபமா எழுதுங்க. அப்பா சொல்லுங்க, உங்க அன்பின் அகலம் பெரிதையா. சொல்லுங்க, என் பாவம் எல்லாம் மன்னித்தீரே. நீங்களே ஜெபம் பார்க்கலாம். எவ்வளவு பாவத்தை மன்னித்தார். இப்போது இருக்கிற உங்க பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னித்திருக்கிறார். சொல்லுங்க, அகலம் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவம் மன்னிக்கப்படலையா. அவர் அன்பின் நீளம். சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க என் பிள்ளை மேல, என் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல, என் சந்ததி மேல அவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்பின் ஆழம், அவர் இறங்குவார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். நீங்க ஒருவேளை தேவையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், நெருக்கத்துல வந்திருக்கலாம், ஒரு புலம்பல்ல வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். காரணம் அவர் அன்பின் அகலம் பெரியது. அவர் அன்பின் உயரம் மேலானது. அவர் பெரிதான திட்டம் வைத்திருக்கிறார், பெரிதான கிருபை வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஒரு பெரிதான கிருபை. நல்ல சத்தமா துதிக்கலாம். 2 நிமிடம் நல்ல எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி 2 நிமிடம் நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்தி இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆவியானவருடைய அன்பை ஊற்றுவாராங்க. கொஞ்ச நேரம் அபிஷேகம் பெற்றவங்க நல்ல ஆவியை நிரம்பி துதிங்க. ஓ, கர்த்தரை துதிக்கும் போது உங்க உள்ளத்துக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படுவதாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க தேவ பிள்ளையே. கர்த்தர் உங்க மேலும், உங்க குடும்பத்தின் மேலும், உங்க சந்ததி மேலும் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த அன்பிலே வல்லவர்களாய் மாற ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஓ தேவன் நம்ம எல்லாரையும் அனுமதிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. உங்க அன்பிலே பெருக கிருபை தருவீராக. எத்தனை பேர் அந்த கிருபை வேணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம அடையாளப்படுத்துவோம். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை கேளுங்க. அப்பா, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள என்னை வல்லவனாய் மாற்றும் ஆண்டவரே. கேளுங்க, என்னை வல்லவனாய் மாற்றும் ஆண்டவரே. அந்த அன்பின் அகலத்தை நான் மறக்க கூடாது. அந்த அன்பின் நீளத்தை நான் மறக்க கூடாது. அந்த அன்பின் ஆழத்தை நான் மறந்துடக் கூடாது. அந்த அன்பின் உயரத்தை நான் மறந்துடக் கூடாது. வல்லவனாய் என்னை மாற்றுவீராக. பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும். இவர்கள் எல்லாரும் உங்க அன்பிலே வல்லவர்களாய் மாறுவார்களாக. நீ வல்லவர்களாய் மாற்றுவீராக. உங்க அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சில அறிவிப்புகளை மாத்திரம் சொல்லி ஜெபிக்கலாம்.